நான் ஒரு சில கேள்விகளோடு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். நாம் வாழ்கிற இந்த காலம் எப்படிப்பட்டது? இந்த காலத்திலே வாழுகிற நமக்கு வேதாகமம் என்ன போதிக்கிறது? நமக்கு தரப்படும் எச்சரிக்கை என்ன? கிறிஸ்துவின் வருகையை குறித்த அடையாளங்கள் என்ன? அவைகளை இந்நாட்களில் காண முடிகிறதா? இந்த கேள்வி எல்லாத்துக்கும் உங்களோட பதில் என்னவாக இருக்கு? இந்த காலம் வாழ்கிற காலம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம்? இல்லை சரி, அது எந்த யுகமாக இருந்துட்டு போகட்டும். இப்போ நாங்கள் வாழுகிற இந்த காலம் கடைசி காலம். தட்ஸ் இட், கடைசி காலம். அப்போ இது எல்லாருக்கும் தெரியுது, கடைசி காலம். சரி, இந்த காலத்திலே வாழுகிற நமக்கு வேதாகமம் என்ன கற்றுத்தருகிறது? கடைசி காலம் எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்போ வேதாகமங்களுக்கு என்ன கற்றுத்தருகிறது? விளங்கல? அன்றாட ஆகாரம். சரி, அதுதான் வாழ்க்கையில் இருக்கே, எப்போதும் தேவைதான். விளங்கல? நடக்கிற எல்லாம் நடக்கும், பயப்படாமல் கடவுளுக்குள்ளே இருக்கிறது. சரி, அது இருக்க வேணுமென்று போதிக்குது. சரி, நாங்கள் வேதாகம் எங்களுக்கு போதிக்கிற மெய்யான சத்தியம் என்ன? அதில் ஆயத்தம். தட்ஸ் a perfect one. ஆயத்தம், ப்ரிப்பேர். எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டிய வருகை இருக்கிறது, கடைசி காலம் இருக்கிறது. எங்களை ஆயத்தம் பண்ண வேண்டியது அவசியம். எங்களுக்கு தரப்படுகிற எச்சரிக்கை என்ன? எச்சரிக்கை அதாவது நாங்கள் வாழுகிற இந்த வாழ்க்கை சூழலில் இருந்து மாறுபட வேண்டி இருக்கிறது. இப்போ நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று கேட்டால் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கு? இன்றைக்கு கிறிஸ்துவ வந்தால் நாம் போக ஆயத்தம். ஆறாவது கை வைத்தீங்களா? அரை கை வந்திருக்கு. போகத்தான் வேணும், அது சரி. நான் கேட்டது போவோமா? நிச்சயம். இதுதான் அந்த கேள்வி. சரியா? இப்போ இன்னும் அந்த நிச்சயத்துக்கு நாங்கள் வரல. அப்போ இன்னும் போக வேண்டி இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் வருகையை குறித்த அடையாளங்கள் எங்களுக்கு தெரியுது தானே. இப்போ நாங்கள் உடனே வேதத்தில் எந்த பக்கத்தை தூக்குவோம்? உடனே எந்த அதிகாரத்தை? மத்தேயு எத்தனாம் அதிகாரம்? 24. அதுவும் நல்லா தெரியுது. சரியா? இப்போ எல்லாம் எங்களுக்கு தெரிந்திருக்கிறது, சத்தியம் தெரிந்திருக்கிறதுன்னு இதில் இருந்து தெரியுது. சரியா? அப்போ ஆண்டவற்ற வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரிகிறதா? தெரியுதா? தெரியலையா? தெரியுது. ஓகே, கமிங் சூன். எஸ், அப்போது எங்களுக்கு தெரியுது. சரி, இப்போ வருகை சீக்கிரமாக இருக்குன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அதுக்கு ஆயத்தமா? ஆயத்தம் இல்லையா? ஆயத்தம். இப்போ எத்தனை பேர் ஆயத்தம் தான் கேள்வி. இப்போ நீங்கள் உங்களோட சொந்த நாட்டுக்கு போக போகிறீங்க, டிசைட் பண்ணிட்டீங்க. இந்த வருஷம் இந்த ஹாலிடே இந்த நாட்களில் நான் ஊருக்கு போக போகிறேன். எப்போ தீர்மானம் பண்ணீங்க? எப்போ தீர்மானம் பண்ணியிருப்பீங்க? போன வருஷம். சரி, இப்போ அந்த வருஷம் இப்போ இந்த வருஷத்துக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் ஒரு திட்டமிட்ட ஒரு மாதம் இருக்குது, அதுக்கான ஒரு நாள் இருக்குது, அதுக்கான டிக்கெட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. எப்போ? போன வருஷமே. இதெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறோம். ஆயத்தப்படுத்தி இப்போ இந்த நாள் வரும்போது நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இது வரைக்கும் சாமான் வாங்கி சேர்த்துக்கொள்கிறோம். பேக்குன்னா நிறைய தூக்கி பார்த்து வச்சு கொண்டிருக்கிறோம். என்னத்துக்கு? போகிறதுக்கு வெயிட் சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் போகிறதுக்கு எங்கட வெயிட் சரியாக இருக்கான்னு அங்கே பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இப்போ நாங்கள் இதெல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த டிக்கெட்டின் நாள், அதாவது பயணம் பண்ண போகிற நாள் எப்போ வரும் என்று காத்திருக்கிற நாள்.
இதுதான் எங்களோட பயணத்தினுடைய தொடக்கம். அப்போது ஒரு காரியத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம் செய்வதற்கு, உலகத்திலே பிரயாணம் பண்ணுவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வருகை இருக்கிறது என்று தெரியும், வரும்போது என்ன நடைபெறும் என்ற முன்னடையாளங்கள் தெரியும், அவர் வருவார் என்பதும் தெரியும், வந்தால் நாங்கள் போக வேண்டும் என்றும் தெரியும், எங்கே போகிறோம் என்ற தெரிவு தான் இப்போ எங்களுக்குள்ள குழப்பம். எந்த டெஸ்டினேஷன் உண்மைதானே? ஆனால் எல்லாருக்கும் ஒரு இடத்துக்கு போக தான் விருப்பம். ஆனால் நாங்கள் போவோமா இல்லையான்றது எப்போ தெரிய வரும்? எப்போ தெரிய வரும்? நான் ஆண்டவரோடு போவேனா அல்லது பாதாளத்துக்கு போவேனா என்றது எப்போ தெரிய வரும்? எங்களுக்கு தெரியாது எப்போ. நாங்கள் போயிடுவோம். ஆனால் எங்களுடைய ஆவி வந்து வெளியில் இருக்க போகுது. யார் இடத்துல? தேவனிடத்தில் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டு இருக்க போகிறது. அப்போது இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்போது அதனுடைய நிச்சயத்தை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் ஊருக்கு போவதற்கு ஒரு டிக்கெட்டை வாங்கி வைத்திருக்கிறீர்களோ, அல்லது அந்த நாட்டிலே போய் சேர்வதற்கான விசாவை வாங்கி வைத்திருக்கிறீர்களோ, அதே போன்ற ஒரு அனுபவத்துக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டியது அவசியம். எங்களுக்கு எல்லாமே தெரியும், வருகை இருக்கிறது என்று தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் எல்லாம் தெரிந்திருந்தாலும் நாங்கள் சில விஷயங்களிலே கவனமாக இருக்கிறோம், கவனம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் கவனமாக இருக்கிறோம் என்று எங்களுக்கு என்ன சொல்லுது? இங்கே சொல்லுது. ஆனால் நாங்கள் கவனமே இல்லை. கவனமாக இருந்தால் நாங்கள் என்னென்ன செய்திருப்போம், அதுதான் முக்கியம். இப்போ நாங்கள் இந்த கவனங்களை எடுக்கிறோம். எவ்வளவு பேக்கேஜ் கொண்டு போகணும், எத்தனை பேக் கொண்டு போகணும், எவ்வளோ வெயிட் கொண்டு போகணும், இதுக்கு கூட இருக்கணுமா குறைய இருக்கணுமா, இது எல்லாத்தையும் நுணுக்கமாக பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் அவன் ஏர்போர்ட்டில் எங்களை அதுக்குள்ளே எலோ பண்ண மாட்டேன், இந்த வெயிட் நாங்கள் தூக்கி வெளியில் போடணும், அப்படியான ஒரு நிர்பந்தம் பிறகு அதுக்கேற்ற மாதிரி நுணுக்கமாக பார்க்குறோம். இந்த நுணுக்கம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறதா? இதுதான் எங்களுக்குள்ளே எழுப்பப்பட வேண்டிய கேள்வி. சரி, இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை செப்பனியா புஸ்தகத்தின் 1வது அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைய செய்திக்குள்ளே போகிறேன். பல வசனங்கள் வரும், ஆனால் அதுதான் மெயின் புக். மத்தேயு 24வது அதிகாரம் 3 முதல் 8 வசனம் சொல்லுகிறது. Matthew chapter 24 verses 3 to 8. பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இப்போ சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து இருக்கும்போது கேட்கிறார், உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன, இந்த கடைசி காலத்தை குறித்து அந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர்களுக்கு பிரதி உத்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ உலகத்திலே மற்றவர்கள் எங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். சரி, இந்த வஞ்சனை வருதென்றால் எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இல்லை, அது கடைசி காலத்தில் நடக்க போகுது. அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகள் நானே கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிப்பார்கள். அப்போ எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இயேசு ஆரண்டு தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்போ இயேசு ஆரண்டு தெரிஞ்சிருக்கிறது தான் முக்கியம். அப்போ இயேசுவை நாங்கள் யாரென்று தெரிஞ்சிருக்கிறோம் என்று கேட்டால் அதுக்கும் உங்கள்கிட்ட பதில் இருக்கு. என்ன பதில்? அவர் இரட்சகர், அவர் மீட்பர், அவர் டாக்டர், பரியாரி, சுகப்படுத்துகிறவர், இதுவும் எங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கிறது. அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே நாங்கள் பார்க்குறோம், அடுத்த ஒரு பகுதி வருகிறது என்றால், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்படுறோமா? ரொம்ப ரொம்ப கேள்விப்படுறோம். ஒரு நாடு முடிஞ்சால் அடுத்த நாடு, அடுத்த நாடு முடிஞ்சால் அடுத்த நாடுன்ட்டு இப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கோம். இப்போ எங்களுக்கு என்ன சிக்னல் கிடைக்குது? டைம் வந்துட்டுன்றதுக்கான தெளிவு தான் இப்போ எங்களுக்கு வார்னிங் சைன். இதெல்லாம் வார்னிங் சைன். இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் என்ன செய்ய சொல்லி இருக்கு எங்களுக்கு? ஆயத்தம். அப்போ இன்னும் க்ளோஸாக வந்து கொண்டிருக்க. ஆனபடியா உங்களோட ஃப்ளைட் டேட் வருதில்ல, டேட் வர உங்களோட இருதயம் என்ன செய்யுது? இன்னும் 2 நாள் இருக்கின்ற உடனே உங்களுக்கு என்ன, ஐயோ அவள் இதை சொல்லிவிட்டாள், இது வேண்டிட்டேனா,
அவன் அதுக்கு வேண்டிட்டு வர சொன்னான், அவனுக்கு வேண்டிட்டானா, அங்கே மற்ற ஆளுக்கு வேண்டிட்டானா, இதெல்லாம் வருதா இல்லையா? வரும், ஆனால் வராது. அப்போ இதெல்லாம் எங்களுக்குள்ளே வருகுது. ஆனாலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? உடனே இன்னாருக்கு வேண்டிட்டோமா இல்லையான்றதை நாங்கள் என்ன செய்கிறோம்? மேக் ஷோ பண்ணுறோம். அவள் இதான் இன்றைக்கு வேண்டின மாதிரி இருக்கிறது, நான் பார்த்த மாதிரி இருக்கின்ற நாங்கள் நினைக்கிறோம் அல்லவா? அந்த நேற்றொன்று நாங்கள் என்ன செய்கிறோம்? உடனே பெட்டியை துறக்கிறோம். ஏற்கனவே பேக் பண்ணின பெட்டியை திரும்பவும் துறந்து என்ன சொல்கிறோம்? தேடுகிறோம். ஏன்? மேக் ஷுவர் அது சரிதானா? இப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, எங்களுக்கு தெரிகிறது. இப்போ போகிறதுக்கு நான் ஆயத்தம். இப்போ நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேனா? எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கா? பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஆயத்தம் என்னிடத்தில் இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் ஆயத்தப்பட்டு இருக்கிறேனா என்ற அந்த செயல்பாடு எங்களுக்குள்ளே இருக்கிறதா? இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இப்படித்தான் அன்று சீஷர்களுக்கும் அவர் சொன்னார், இப்போ 2000 கடந்துட்டுது, இன்னும் வர இல்லை, ஆனபடியால் இன்னும் டைம் இருக்குன்ட்டு நாங்கள் எங்கே சொல்கிறோம்? இங்கே. ஆனால் ஆண்டவர் சொல்கிற என்ன? இது வார்னிங் சைன். எல்லாமே நாங்கள் பார்க்குறோம், ஆனால் எனி டைம் நடக்கலாம், நீ ஆயத்தமாக இரு என்பது தான் தேவனுடைய சத்தியம். சரி, இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இப்போ இதெல்லாம் நடக்குதா? எஸ், நடக்குது. இப்போ எங்களுக்கு அதுவும் தெரியும். இப்போ எங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியுது. இப்போ என்ன சத்தியம்? அவர்கிட்ட பாருங்க, ரைட், க்ளோஸ் ஆகிட்டுது. அப்போது கிட்டடிக்கு வந்தாயிற்று. அப்போ நான் இப்போ எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற செக்கிங் எங்களுக்கு வேணுமா இல்லையா? எங்களை செக் பண்ணி பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணும். ஆனால் நாங்கள் பார்க்குறோமா என்று கேட்டால் எத்தனை பேர் நான் பார்த்து வச்சுருக்கிறேன்னு சொல்லக்கூடியவளாக இருக்கிறீங்க? அப்படி ஒரு பதில் எங்களால் தர முடியுதா? இல்லை. ஏன் தர முடியலை? நாங்கள் போட்டு மூடின பட்டு இன்னும் அப்படி ரெடி ஆகிருக்கு. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? இப்போ நான் ரெடி அண்டான் இருக்கிறோம், ஆனால் நான் ரெடியாக இல்லையான்றது எப்படி தெரியும்? சில இடத்துல நாங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அப்போது இன்றைய கடைசி காலத்திலே அக்கிரமக்காரராக இருப்பவருடைய நிலை என்னவாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கும்போது Matthew chapter 13 verses 40 to 40, 40 42 வசனங்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிறது. இப்போ வேதம் என்று சொல்கிறால் ஆண்டவர் கடைசி நாளில் என்ன செய்ய போகிறாராம்? அந்த வசனம் சொல்லுகிறது என்ன? அங்கே அக்கிரமம் இடறல் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள் எல்லாரையும் என்ன செய்ய போகிறாராம்? கூட்டி எடுத்து கொண்டு போய் அக்கினியிலே போடுவார். நம்ம ஊரில் வளவு கூட்டினால் வீட்டு நிலங்களை கூட்டு வந்தானே குப்பை, அப்போ குப்பையெல்லாம் கூட்டினா நாங்கள் என்ன செய்கிறோம்? கொண்டு வந்து இப்போ ரோட்டில் போட மாட்டோம். அப்போ அதுக்கு என்ன செய்வோம்? ஒன்றில் ஒரு குழியை வெட்டி அந்த குழியில் போட்டு நெருப்பை பற்ற வைப்போம். அல்லாவிட்டால் அந்த குழியை மூடிட்டு இன்னொரு நேரத்துக்கு இன்னொரு குழியை நாங்கள் தோண்டுவோம். இது ஒரு வழக்கம். அப்போ அநேகமான இடங்களிலே காலையிலே அல்லது மாலையில் பார்த்தால் புகை எழுப்பி தெரியும். அந்த புகை மண்டலங்கள் தெரியும். என்னத்துக்கு? எரிக்கப்படுகிறது. அப்போது எரிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு இதே போல் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அக்கிரமம் மோசக்காரர் எல்லாரையும் அவர் கூட்டி சேர்த்து அவர் உண்டாக அதை அக்கினியிலே போடுவார் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்குறோம். அப்போது இதுதான் நடைபெறப் போகிற சம்பவம் என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நாங்கள் அந்த குப்பையில் ஒன்றாக இருக்கிறோமா அல்லது அது சேவ் பண்ணப்பட்ட நிலையில் நாங்கள் இருக்கிறோமா என்பதை எப்போ நாங்கள் அறிந்து கொள்ள போகிறோம்? அல்லது இப்போது நாங்கள் அறிந்திருக்கிறோமா? இது எங்களோட வாழ்க்கையில் எழுப்பப்பட வேண்டிய கேள்வி. இந்த செய்தி இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோ, இந்த சத்தம் உங்கள்கிட்ட வருமோ வராதோ எனக்கு தெரியாது. அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவ்வளோதான். இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை செப்பனியா 1 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும்
கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். அப்போ கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தருக்குள்ளே சரியான மாதிரி இயங்காமல் போனால், சரியாமல் செயற்படாமல் போனால், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவரை விட்டு அங்கே அவரை விசாரிக்காமல் அவரை தேடாமல் நாங்கள் வாழ்க்கையில் இருப்போமா இருந்தால் நாங்கள் அவரோடு இல்லை என்பது அர்த்தம். பின் வாங்குகிறவர்கள், பின் பெஞ்ச சொல்லவில்லை, பின் வாங்கன்னு சொல்லி அதை சொல்லவில்லை, பின் வாங்குகிறவர்கள், தேவனை விட்டு விலகி போகிற. ஸ்கூலில் எங்களுக்கு ஒரு இடம் இருந்தது, இந்த சர்ச்சில் வரைக்கும் நாங்கள் எந்த வாங்க விரும்புகிறோம் கூட, அதான் அப்படியே கதவுக்கு அங்கால. பிறகு ஆண்டவர்கிட்ட வரைக்கும் முன்னுக்கு வரணும், முன்னேறி செல்வர்களாக போக வேணும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், அங்கே பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும். நாங்கள் இப்போ எதை குறித்து அதிகமாக விசாரிக்கிறோம்? நாளைக்கு என்ன வெதர் விசாரிப்போம், நாளைக்கு என்ன ரேட் போகுதுன்னு விசாரிப்போம், இதெல்லாம் விசாரிப்போம். ஆனால் நாங்கள் எங்கே எதையெல்லாம் நாங்கள் விசாரிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்கிறது முக்கியம். ஆகவே அவரை குறித்து தேடாமல் அவரை தேடாதபடி இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினாலே ஆண்டவர்கிட்ட வார்த்தை சொல்லுகிறது என்ன? நான் சங்காரம் பண்ணுவேன், டிஸ்ட்ராய் பண்ணுவேன், அழித்து போடுவார். ஆகவே எங்களை வைத்துக்கொண்டு அவர் விளையாடி கொண்டிருப்பதற்கு நேரம் இல்லை, அதுக்குரிய காலம் இல்லை. ஏனென்றால் தூய்மைப்படுத்த வேண்டி இருக்கிறது, கொண்டு போக வேண்டியவர்களை சேர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது, அழிக்க வேண்டியது அழிக்க வேண்டி இருக்கிறது. உங்களுடைய பேக்கில் கட்டி வச்சிருக்கிற பொருள் இப்போ 6 மாதமாக அப்படியே கட்டி நீங்கள் பிரயாணத்துக்காக வச்சிருந்தால் சில அவுடேட்டடாக போகுது, அவுடேட்டட் கொண்டு போக முடியாது. என்ன செய்வீங்க? வெளியேற்றுவீங்க. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் வெளியேற்ற வேண்டியவள் நிறைய இருக்கிறது. பல விஷயங்களை நாங்கள் உள்ளுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் ஆண்டவரோடு இல்லை. ஆண்டவர் எங்களுடைய இருதயங்களை அறிந்தவராயிருக்கிறார். ஆனபடியினாலே இன்றைக்கு கர்த்தரை அறிந்து இருந்து பின்வாங்குகிறவர்கள், தேவனை தேடாமல் போகிறவர்கள், கர்த்தரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்கள், இவர்களுடைய முடிவு என்ன என்பதை நாங்கள் பார்க்கும்போது இவர்கள் யார்? இவர்களுக்கு வேதத்தில் ஒரு பேர் வச்சிருக்கு ஆண்டவர். யாத்ராகம புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லுகிறார், வணங்கா கழுத்துள்ளவர்கள். வணங்கா கழுத்து அப்படின்னா என்ன 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 மீனிங்? நீ சொல்கிறதை சொல்லிட்டு போப்பா, நான் என்னுடைய ஓன், எனக்கும் கடவுளுக்கும் ஒரு டீல் வச்சிருக்கிறேன். கடவுளுக்கு தெரியும் என்ற உடம்பு எப்படி என்று தெரியும், என்ற லைஃப் என்னென்று தெரியும், என்ற லைஃப் பார்ட்னரையும் தெரியும். ஆனபடியாக நான் வீட்டில் இருக்க சிச்சுவேஷன் படி தான் நான் ஃபங்க்ஷன் பண்ணுவேன். நேவர், அதல்ல. கர்த்தர் உன் உடலையும் உன் ஜீவனையும் பாதுகாக்கிறவர். அவருக்கு எல்லாமே தெரியும். உன்னுடைய இருதயம் தான் முக்கியம், வேற ஒன்றுமல்ல. உன் இருதயம், உன்னுடைய கீழ்ப்படிவு, அதுதான் முக்கியம். அவை கர்த்தருடைய தேடுகிறல், அவரை வாஞ்சிப்பது, அவரிடத்திலே காத்திருப்பது, அது முக்கியமான விஷயம். அதை விடுத்து அவருக்கு எல்லாம் தெரியும் என்று நாங்கள் ஒரு போடு வச்சிருக்கிறோமே, நாங்கள் ஒரு எல்லை போட்டு வச்சிருக்கிறோமே, அங்கதான் நாங்கள் தப்பு பண்ணுகிறோம். கர்த்தரை தேடாமல் இருக்கிறோம். அவை நாம் கர்த்தரை தேடுகிறது அவசியம். வணங்கா களத்துள்ளவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காலத்திலே கர்த்தரிடத்திலே கேட்டவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணி கேட்டேன், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில்ந்தார், அந்த பதிலை எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? நாங்கள் அத்தனையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் உனக்கு தந்திருக்கிறேன். நீ கேட்டவைகளை, நீ என்ன நோக்கத்துக்காக கேட்டாயோ, கேட்ட நோக்கத்தின்படி உன்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். எல்லாம் நிறைவான பின்பு நாங்கள் எப்படியா மாறுகிறோம்? நிறைவேறின பின்பு அதற்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அங்கே யாக்கோபு
தன்னுடைய தாய் தகப்பனுடைய வீட்டில் இருந்து லாபானுடைய வீட்டுக்கு ஓடி போகிறான். ஏனென்றால் வீட்டில் ஒரு சச்சரவு, அண்ணனோடு உள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனை நிமித்தமாக அம்மா சொல்லிட்டா, இனி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உனக்கு பாதுகாப்பு தர முடியாது, நீ இந்த இடத்தை விட்டு போகிற நீ மாமா வீட்டுக்கு போயிடு, அங்கே உனக்கு பிரயோசனம் கிடைக்கும் என்று சொன்னார். அங்கே அவன் வீட்டை விட்டு ஓடினான். அந்த லூசென்ற ஒரு இடத்துக்கு வந்தான். அந்த இடத்துக்கு பேர் அவர் இல்லை, அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்திலே வந்தபோது அங்கே அந்த இடத்திலே அவன் தூங்கி கொண்டிருந்தான். ஒரு கல்லை எடுத்து தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்த போது அந்த இடத்திலே வானத்திலே இருந்து தூதர்கள் இறங்குறதையும் வேறுகிறதையும் கண்டான். இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்று சொல்லி அந்த காலையிலே அந்த கல்லை அவன் நிமித்து வைத்து விட்டு போனான். அப்பொழுது அந்த இடத்திலே ஆண்டவரோடு ஒரு சம்பாஷணை நடக்கிறது. என்ன சம்பாஷணை? என்ன சம்பாஷணை சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நான் இந்த இடத்தை கடந்து போகிற இடத்திலெல்லாம் நீர் என்னோட கூட இருந்து எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் தந்து நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து மறுபடியுமாய் நான் திரும்பி வந்து இந்த இடத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாய். யார் கொடுத்தது? யார் சொன்னது? யாக்கோபு. இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொன்னான். அப்படி வரும்போது நான் உமக்கு. ஆண்டவர் கேட்டாரா? இல்லை. அவன் தான் வாக்குறுதி சொன்னான். இந்த வேர்டிங் எல்லாம் அவனுடையது. அப்படியே ஆண்டவருக்கு சொல்லியாச்சு. ஆண்டவர் என்ன செய்தார்? நான் உன்னோட கூட இருப்பேன், உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொன்னார். சொன்னபடி ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே போனார். அவன் என்னெல்லாம் செய்ய விரும்பினானோ எல்லாத்தையும் செய்தான். ஒரு பெண்ணுக்கு 2 பெண்ணை எடுத்தான், பிள்ளையை பெற்றான், ஆடு மாடுகளை பெருக்கினான், எல்லாத்தையும் சொத்து கித்து எல்லாம் சேர்த்தாச்சு. இன்றைக்கு நம்மளே எத்தனை பேர் அப்படி சொத்து சேர்த்துருக்கிறோம்? ஆண்டவர் வாய்க்க பண்ணாரா இல்லையா? இந்த தேசத்தில் நாங்கள் வரும்போது சொத்து கொண்டதை நாங்கள் கப்பலில் கொண்டு இல்லையல்லவா? நாங்கள் எல்லாரும் ஒரு பேக்கோட தான் வந்திருப்போம், அல்லது 2 பேக்கோட வந்திருப்போம். இன்றைக்கு நீங்கள் கட்டாத வீடு உங்களுக்கு கிடைக்கவில்லையா? நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் உங்களுக்கு தரவில்லையா? உங்களை உயர்த்து வைக்கவில்லையா? இது உங்களுடைய சாமர்த்தியம் என்று நினைக்கிறோமா? யாருடைய சாமர்த்தியம்? கர்த்தருடைய ஈவு. கர்த்தர் ஒரு நோக்கத்தை கொண்டு இங்கே கொண்டு வந்தார். கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். கொடுத்த பின்பு ஆண்டவருக்கு நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதே போல யாக்கோபு சொன்னான், போனவன் போனாண்டி என்று அவன் அங்கே இருந்துட்டான். என்னண்டு அவன் வரல. ஆண்டவர் கூப்பிடுறார், அடே ஒரேடி அங்கே இருந்துடாதப்பா, இப்போ ஆராதிக்க வேண்டிய இடம் இருக்கு. எங்க நீ ஆரம்பத்திலே சந்தித்த இடம், அந்த லூஸ் என்ற இடம், அங்கே திரும்பி வர வேண்டும், நீ ஆராதிக்க வேண்டும். இப்போதான் அவனுக்கு உணர்வு வருது. இப்போ உணர்வு வருது. வேலையில் இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது, மனைவி பிள்ளைகளோடு இருக்கும்போது, மாமாவுடைய ஆட்டு மந்தங்களை பெருக்கிற போது அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அங்கேயே தான். கர்த்தரை விட்டுட்டான். கர்த்தரை தேடலை, கர்த்தர் தேடி போய் அவனை கூப்பிடுறான். கர்த்தர் தேடி போய் கூப்பிடுகிறார். அங்கேதான் அவனுடைய திருப்பம் வருகிறது. என கருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம் ஆண்டவர் தந்து விட்டார். ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாக தந்திருக்கிறார். அந்த தந்த நிறைவுகளை எல்லாம் நாங்கள் சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறோம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதை ஆண்டவர் எனக்கு தந்து விட்டார், அவர் உதவி செய்தார் சொல்லுகிறோம், நல்லதுதான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரோடு நாங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம்? எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம்? அவரை தேடுகிறோமா? எங்களுக்கு வேலைக்கு 60 கிலோமீட்டர் நாங்கள் ஓட வேண்டும் வேலைக்கு என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? ஒரு 50-60 கிலோமீட்டர் போகத்தான் போட்டு நாங்கள் அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? போகிறோமா இல்லையா? டெய்லி ட்ராவல் பண்ணுறோமா இல்லையா? இல்லை, நான் டெய்லி ட்ராவல் பண்ணாதாக்க சொல்லுங்கள். நான் இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு வந்த இதை பற்றி நான் சொல்லலை. ஒர்க் ஃப்ரம் ஹோமை பற்றி நான் சொல்லலை. ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யும்போது நாங்கள் வேலைக்கு போகிறோமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் நான் ஏதோ பிள்ளைய சொன்னேன். நான் ஏதோ பிள்ளைய சொல்லியிருக்கேன். ஒரு மைலேஜ் குறைஞ்சிட்டதோ விளங்க இல்லை. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு அந்தக்கு நாங்கள் ஓடுகிறோமா இல்லையா? ஓடுகிறோம். அப்போ 60 கிலோமீட்டர் போகிறதுக்கு எனக்கு 1 மணித்தியாலம் தேவை என்று சொல்லி சொன்னால் அந்த 1 மணித்தியாலத்தை எப்படி நாங்கள் கால்குலேட் பண்ணுறோம் சொல்லுங்கள்? காலமாக 7 மணிக்கு வேலை, 1 மணித்தியாலம் எடுக்கும்.
அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு எழும்புவீங்க, எத்தனை மணிக்கு ரெடியாகி வெளியில் போவீங்க? டைம் கால்குலேட் பண்ணுறோமா இல்லையா? இதுக்கு தேவனுடைய வாழ்க்கையில் இருக்கா? கர்த்தரை தேடுகிற எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கா? சொல்லுங்கள், இருக்கா? வேலையில் போய் என்ன செய்கிறோம்? அப்பா இன்றைக்கு 15 நிமிஷம் முன்னால் வந்து நடுவ காடை போட்டுட்டு காடை போய் அடிச்சுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் பிரேக் எடுக்கிற ரூமில் போயிட்டு இருந்து நாங்கள் அலட்டிகிட்டு இருப்போம், பேப்பரை பார்த்துட்டு இருப்போம், எதையாவது பார்த்துருப்போம். ஏன்டா இன்னும் 15 நிமிஷம் இருக்குது, நாங்கள் செய்கிறோமா இல்லையா? இது எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கா? இருக்கா? இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? கர்த்தருடைய வருகையில் மட்டும் நாங்கள் போக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுகிறதுல ஆர்வம் இருக்கிறதா? இல்லையே. ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு எல்லா நிறைவையும் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவரை தேடுகிறதில் அந்த ஆர்வம் இல்லையே. வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஓடுவோம், 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஓடுவோம். ஆனால் கர்த்தருடைய நாளிலே ஒரே ஒரு நாள் ஓடுவோமா? அப்போ நாங்கள் என்னத்தை கணக்கு பார்க்குறோம்? அப்போ 6 நாள் வேலை, அல்லது அந்த 6 நாள் வேலைக்கு நாங்கள் எத்தனை கிலோமீட்டர் வேண்டாலும் நாங்கள் நேரத்துக்கு போக முடியுது. ஆனால் அந்த ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுக்க எங்களால் முடியலையே. அப்போ ஆண்டவர் எங்களை சுத்திகம் பண்ணி அங்கே எங்களுக்கு அந்த ராஜ்யத்தில் இடம் தருவார்ட்டு நீங்கள் நினைக்கிறீர்களா? தருவார். இப்போ நீங்களுக்குள்ளே ஒரு மனசில் ஒரு கேள்வி ஒன்று வருது, அது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள டீல். எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள டீல். ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார், என்னுடைய சிச்சுவேஷனை அறிந்திருக்கார். நாம் ஆண்டவரை ஏமாத்துறோம். அன்றைக்கு மட்டும்தான் எங்களுக்கு மைலேஜ் தெரியுது. ஏன் மைலேஜ் தெரியுது அன்றைக்கு? சொல்லுங்களேன். ஆன்சர் இல்லை எங்கள்கிட்ட. அப்போ நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிறோமா என்பது ஒரு முக்கியமான பகுதி. ஆகவே இந்த நாளை குறித்து நாங்கள் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் அவரை உதாசீனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவர்கிட்ட வாங்குறதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். நாங்கள் நல்லவர்கள் தான், ஆண்டவர் எங்களை நம்பி எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் தான். ஆனால் நாங்கள் அவரை தேடி நாங்கள் போவதற்கு இன்னும் எங்களுக்கு மனசு வரவில்லை. அப்போது தேவனுடைய காரியத்தை குறித்த எதிர்பார்ப்பு, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அவரை தேடாமலும் விசாரியாமலும் இருக்கிறவர்களை இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் என்று 6வது வசனம் சொல்லுகிறது. ஆகவே 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் அது சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரித்திருக்கிற யாவரையும் தண்டிப்பேன். வாசல் படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். எங்களுடைய சுயாதீனமான வாழ்க்கை, நான் விரும்பினபடி வாழுவேன், நான் லக்ஸரியாய் வாழுவேன். லக்ஸரியாக வாழ்கிறதுல பிரச்சனை இல்லை, நல்ல உடுப்பு உடுத்துறதுல பிரச்சனை இல்லை, அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, அவரை ஆராதிப்பதை விட்டு, அவரை தேடுவதை விட்டு நாம் வேறு காரியங்களிலே நாங்கள் ஈடுபடும் போதே கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அவர் கிருபையின் தேவன் தான், இரக்கத்தின் தேவன் தான். ஆனால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா? எரிச்சல் உள்ள தேவன். ஏன் எரிச்சல்? இப்போ உங்களை விளங்குறதுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஆளில் கூட அன்பு வச்சுருக்கிறீங்கன்னு வைங்க. உங்களோட வீட்டில் உள்ள பிள்ளைகளை வச்சுக்கொள்ளும். 2 பிள்ளைகளை இருக்கிறான்னா ஒரு பிள்ளையில் நல்ல அன்பாக பார்க்குறீங்க, அது கடைசி பிள்ளை. அந்த பிள்ளை பிறந்த பிறகுதான் நாங்கள் கொஞ்சம் உச்சத்துக்கு வந்தனாங்க, செழிப்பாக வந்தனாங்க. ஆனபடியா அந்த பிள்ளையில் கொஞ்சம் அன்பு. இப்போ மற்ற பிள்ளை என்ன சொல்லுது? மற்ற பிள்ளை என்ன சொல்லுது? உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளையில தான் உங்களுக்கு அன்பு. அந்த 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 தாக்கம் எங்கே இருந்து வந்தது? அந்த பேரண்ட்ஸ்லேருந்து தான் போகுது. ஏன்?
ஒரு ஆளிலே அன்பு வச்சு இன்னொரு ஆளிலே அன்பு குறையுதுன்ற உடனே அங்கு ஒரு தாக்கம் வருகிறது, அவர்களுக்குள்ள துக்கம் வருகிறது. அவர்களுடைய மனதின் தாக்கத்தின் வெளிப்பாடு தான் அந்த பிள்ளையினுடைய செயல்பாடாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? அவர் ஏன் எரிச்சலாக இருக்கிறார் தெரியுமா? நீங்கள் அவரை நேசிக்கிற விட்டு வேறவன்ட்டே நேசித்து கொண்டிருக்கிறீங்க. இது சரியா இல்லையா? நீங்கள் உடனே எங்களோட மனசில் என்ன சொல்லுது? அவர் தான் எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நாங்கள் இல்லை. அவர் தான் மெயின், அவர் தான் எங்களுக்கு முக்கியம். ஆகவே அவரை நாங்கள் தேடுகிறோம், மாற வேண்டும். அவருக்கு நாங்கள் 1000 ரீசன்ஸ் கொடுக்கலாம். நான் வராததுக்கு, நான் போகாததுக்கு 1000 ரீசன்ஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல சொல்லலாம். என்ற ஹெல்த் கண்டிஷன் சொல்லலாம். ஹெல்த்தை உண்டாக்குனது யாரு? ஹெல்த்துக்கு வைத்தியர் யாரு? வைத்தியர் யாரு? பரம வைத்தியர். அவர் செய்வாரப்பா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. காலையில் எழுந்து நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வேண்டும், எந்த நோயாக இருந்தாலும் நான் எழும்பி போவேன் என்று சொல்லுகிற அந்த ஏற்பாடு வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவம் அது. கடந்த காலத்தில் நான் 6 மாதம் சோமில்லாமல் இருந்தேன் தான். இருந்தாலும் என்ற மனசில் உள்ள உணர்வு என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு போக வேண்டும், ஆலயத்துக்கு போக வேண்டும். கடைசியாக இயலாத நிலைமையிலும் பேச முடியாத நிலைமையிலும் வந்து பின்னாலே ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற நிலைமை. அந்த நிலைமையிலே நான் ஆண்டவருடைய சமூகத்தை தேடினேன். இன்றைக்கு என்னை போல ஒரு சர்ஜரி ஒருவர் செய்திருப்பாரா இருந்தால் அவர் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போயிருக்கு வருவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவை எனக்கும் கர்த்தருக்கும் இடையிலே இருக்க உறவு நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம், அவர் என்னை வழி நடத்துறது நிமித்தம் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க வேண்டும். சில வேளைகளில் வாரத்திலே எனக்கு சுயநலமாயிருக்கும். எப்படி ஞாயிற்றுக்கிழமை பேச போகிறேன் என்று எனக்கு தெரியாது. இந்த உடலெல்லாம் வீக்காக இருக்கிறது. இரவில் சில வேளைகளில் சனிக்கிழமை இரவு எனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும். அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இங்கே வந்து நிற்கும் போது தேவ ஆவியானவர் பலப்படுத்துகிறார். அவருடைய பலத்தின் மிகுதியால் நான் நிற்கிறேனே தவிர என் சொந்த பலன் கிடையாது. எனக்கு அருமையான இது தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்க உறவு. அதே உறவு என்ன நான் எப்படி அவரோடு உறவு வைத்திருக்கிறேனோ அதே போல ஒவ்வொருத்தன் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய தொடர்பு உறவு அது பலமாய் இருக்க வேண்டியது அவசியம். ஆவே நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். இது சொல்கிறது கொஞ்சம் கூச்சம்தான். இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் ஒரு வயசு கடந்து வந்தவர்கள். இந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்படி போனாக்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ அவர்கள் எப்போ எல்லாம் அந்த காதலி சந்திப்பார்கள். வீட்டில் எல்லோரும் நித்திர கொண்டு இருப்பாங்க. அங்கே அந்த அறை மட்டும் லைட் எரியும், அந்த ஃபோன் வேலை செய்யும். அப்போ அது இன்னொரு பக்கம். அதே நேரத்தில் பகலியாக இருந்தால் சந்திக்கிறதா இருந்தால் எப்போ சந்திக்கலாம்னு கேட்டு போய் சந்திக்கிறோம். இதெல்லாம் நடக்குது. இது எதனால இது நடக்குது? பிள்ளைங்க இல்லை ஆர்வ கோளாறு, அது வேறு. எதன் வெளிப்பாடுன்றதை நான் கேட்குறேன். லவ். அது கேட்க என்ன சொல்ல, அது லவ். அப்போ ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிறதுன்னு புலவு. அப்போ ஆண்டவருக்கு உங்களுக்கும் இடையில் இருக்க அந்த லவ் ஆண்டவரை தேட வைக்கும். இதுதான் முக்கியமானது. அப்போ ஆண்டவரோடு அன்பு எவ்வளவு இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நீங்கள் மீட் பண்ணுறதும் பெறும். இப்போ 2 பேர் ஒரே இடத்துல வேலை செய்கிறவர்களாக இருந்தால், கம்பெனியில் ஒரே இடத்துல வேலை செய்கிறவர்களாக இருந்தால் என்ன நடக்கும்? லீவ் எடுக்க மாட்டேன்னா கம்பெனியே அதுக்கு இடம் கொடுத்துட்டுது. இப்போ அடிக்கடி ஆனால் அவர் என்ற ஆஃபீஸில் இருக்க மாட்டார், அவர் அவருடைய டேபிளில் இருக்க மாட்டாங்க, எங்கேயும் அடிக்கடி பிரேக்குக்கு போவாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கிற விஷயம். நானும் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும், இதெல்லாம் கண்ணால் பார்த்த சம்பவங்கள்லாம். அப்போது இதெல்லாம் நடக்கும். எதன் அடிப்படையில்? லவ். அப்போ ஆண்டவருக்கு உங்களுக்கு கூட இல்லை லவ் எவ்வளோ இருக்குது. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் அன்றைக்கு யூடியூப்பில் ஒரு டிக்டாக் இது பார்த்தேன். அதில் ஃபாதர் ஆல்பர்ட், எத்தனை பேர் ஃபாதர் ஆல்பர்ட்ன்ற பார்த்துருக்குறீங்க?
அவர்கிட்ட கூடுதலாக வரும். அவர் கேத்தலிக் பிரிஸ்ட், இந்தியாவில் இருக்கிறார். அவர் ஒரு சின்ன ஒரு இது போட்டிருந்தார், மிகவும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அப்போ அவர் தன்னுடைய பாரிஷில், அதாவது தேவை செய்து கொடுக்கறதுக்காக அவர் செய்து கொடுத்துட்டுருக்கார். அப்போது அவர் சொல்கிறார், ஆலயத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, வாரவங்க எல்லாம் முன்னால் வந்து உட்காந்துருவாங்க, பிறகு ஒரு கூட்டம் வரும் பின்னால். அந்த பின்னால் வார கூட்டம் வந்து அப்படி பின்னால் வந்து இப்படியே பின்னால் நின்றுருவாங்க. அவங்க பின்னுக்கு தான் நிற்பாங்க. இல்லை உள்ளுக்கெல்லாம் இடம் இருக்குது, வந்து உட்காருங்கன்றாலும் அப்பவும் வரமாட்டாங்க, அவங்க அப்படியே நிற்பாங்களாம். அந்த நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. பிறகு பார்த்தா இன்னொரு செட் வரும், அதில் வந்து பெற்றார் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தால் அந்த வார நேரத்தில் பிரசங்கம் முடிஞ்சு அந்த கொமினியன் கொடுக்குற நேரத்துக்கு தான் வருவாங்க. வந்தோடனே நாக்க நீட்டுவாங்க, நான் அதில் இதை வைப்பேன், அவங்கள அதோட போயிடுவாங்க. இந்த பெற்றார் என்ன பழக்கிறாங்க பிள்ளைகளுக்குன்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். இப்போ பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்குறோம்ன்ற ஒரு கேள்வி வைக்கிறார். சரியான ஒரு காரியத்தை அவர் சொன்னார். அப்போ என்ன சொல்கிறான்டா, நாங்கள் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்குறோம்? டைமுக்கு போய் ஆண்டவரை தேடுறதை கற்றுக் கொடுக்குறோமா? ஆண்டவரில் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று கற்றுக் கொடுக்குறோமா? நீ எப்போ வேண்டாலும் போகலாம், எப்போ வேண்டாலும் கொம்யூனியன் எடுத்துகிட்டு போகலாம் என்று சொல்கிறது அது அல்ல மரபு முறை. ஆண்டவருக்கும் உனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தியா என்று சொல்லித்தான் அவர் அதிலே அவலத்தை சொல்லி முடிக்கிறார். மிகவும் ஒரு சிறியது தான். அப்போது இன்றைக்கு நாங்கள் எதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம்? பிள்ளைகள் எதை எங்களிடத்தில் கற்றுக் கொடுக்கிறார்கள்? ஆனால் பிள்ளைகளை நாங்கள் ஸ்கூலுக்கு டைமுக்கு அனுப்புகிறோமா இல்லையா? செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம். அப்போ ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மட்டும் இந்த முன்னுரிமை கொடுக்க முடியாமல் இருக்கிறோம்? இது ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற எங்களுக்கு எழுப்பப்பட வேண்டிய கேள்வி. ஆவே அங்கே ஆண்டவரிடத்திலே வரும்போது லூக்கா 8:13 சொல்லுகிறது, அங்கே கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவனுடைய விதையை பற்றி சொல்லுகிறார். அந்த இடத்திலே அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின் வாங்கி போகிறார்கள். அப்போ விதை விதைக்கப்பட்டது, பாறையில் விழுந்தது, அது முளைக்குது, ஆனால் அது ஆழமாய் போகவில்லை, அவர்களுக்குள்ளே மனதிலே வசனம் போகவில்லை. அப்படின்றால் என்ன பொருள்? நாங்கள் வசனத்தை கேட்குறோம், அது முளைக்குது, ஒரு அரும்பு விடுகுது, தட்ஸ் இட். அது ரட்சிப்புக்கு அடையாளமா? நான் ரட்சிக்கப்பட்டோம் என்பது பொருளா? இல்லை. முளை எழும்புகிறது, ஆனால் அது சரியான முறையிலே இல்லாததுனாலே அது கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை வரும்போது பின்வாங்கி போகிறார்கள். அப்போ கொஞ்ச காலம் சந்தோஷத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ சோதனை காலம் என்று சொன்னால் என்ன? எங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய ட்ரபிள் அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகள் இப்படியானது வரும்போது, ஒருவேளை வேலை இல்லாத கஷ்டம் வந்திருக்கலாம், பண கஷ்டம் வந்திருக்கலாம், வேறு விதமான பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன வந்திருக்கலாம். இப்படியானவைகள் எல்லாம் வரும்போது நாங்கள் என்னவாய் மாறுகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய எண்ணங்கள் மாறுகிறது. அவருடைய எண்ணங்கள் மாறுகிறதுனாலே எங்களுடைய உலக சிநேகத்திலே நாட்டம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். கர்த்தரை தேடி என்ன பிரயோசனம்? இவ்வளவு காலம் ஆண்டவரை சேவித்தேன், அவர் எனக்கு எந்த விதமான ஒரு காரியத்தை செய்யவில்லை என்று சொல்லுகிற எத்தனையோ கிறிஸ்தவருடைய வாயிலிருந்து நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தரனை கொண்டும் செய்யவில்லை. அவை அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தான் யாக்கோபு 4 ஜேம்ஸ் சாப்டர் 4 அங்கே சொல்லுகிறது, விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகிதன் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதமாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். அவை இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே ஆசை வச்சு கொண்டு இருக்கிறோமா? அப்போ நாங்கள் தேவனுக்கு பகைஞர். ஏனென்றால் அவரை நாங்கள் விரும்பவில்லை, உலகத்தை நாங்கள் விரும்புகிறோம். உலகத்தில் வாழுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகத்திலேருந்து நீங்கள் பிரிந்திருக்க முடியாது, உலகத்தில் தான் நீங்கள் வாழ வேணும். ஆனால் எப்படி வாழ சொன்னார்? உலகத்துக்குரியவர்களாய் வாழக்கூடாது. அப்போது வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அப்போ தமிழில் சொல்லப்போனால் தாமரை இலையின் மேல் தண்ணி இலையில் நிற்கும், ஆனால் ஒட்டாது. நாங்கள் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவி வேதத்தில் நாங்கள் பார்க்கும்போது 1 John chapter 2 verse 15 and 16, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவில் உண்டானவர்கள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தில் உண்டானது யாரு? பிசாசு, அவனால் உண்டானது. இன்றைக்கு எங்கட கிரேஸ் எல்லாம் என்னத்தில் இருக்குது?
அதாவது இன்றைக்கு எங்களோட விருப்பம் ஆசையெல்லாம் எங்கே இருக்குது? உலகத்தில் உண்டானதில் தான் இருக்குது. உலகத்தை சிருஷ்டித்தவரை விட்டு விட்டோம். ஆகவேதான் ஆண்டவருக்கு எங்களுக்கும் இடையிலே உறவிலே ஒரு பிரிவு வந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு நாங்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம், ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை தேடின காலத்திலே ஆண்டவரிடத்திலே எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்டோம். இப்போ நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு முடியாமல் இருக்கிறது, நேரம் இல்லாமல் இருக்கிறது. அதற்கு நாங்கள் பல ரீசன்ஸை வைத்துக் கொள்கிறோம். ஆண்டவர் அந்த ரீசன்ஸை ஒருபோதும் அக்செப்ட் பண்ண போகிறதே இல்லை. 100% உண்மை. இப்போ நீங்கள் நினைப்பீங்கள், அதை இவரார் சொல்கிறதுக்கு? மனதில் வரும், அதை இவரார் சொல்கிறதுக்கு. ஏன்? இது எங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள டீல்னு நாங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கும்போது ஐசாயா 59:13 கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். அப்போ நாங்கள் இப்படித்தான் உள்ளத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறோம், இப்படித்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 10:38 பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இருக்காது. அவன் நாங்கள் பின்வாங்கிறவர்களாக இருந்தால் நாங்கள் ஆண்டவரை தேடுகிறதிலே ப்ரையாரிட்டி. அதுதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது அவருக்குத்தான் இடம். அந்த இடத்தை நாங்கள் வேறு யாருக்கும் கொடுத்து விட முடியாது. அப்போ எங்களுக்கு ஒரு டிசிப்ளின், அதை யார் செய்கிறது? யார் கொண்டு வரது டிசிப்ளின்? ஆண்டவரா நாங்களா? நாங்கள் தான் கொண்டு வர வேண்டும். யாருக்காக? இப்போ நீங்கள் வேலையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நான் இப்போ புரிகிறதுக்காக தான் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் தயவு செய்து. இப்போ நீங்கள் கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, 6 நாள் வேலைக்கு போக வேணும். எத்தனை மணிக்கு வேலை தொடங்குது, அந்த வேலைக்கு நீங்கள் போகிறீர்கள். நீங்கள் போய்க்க இப்போ ஒரு நாள் லேட்டாக போயிட்டுது. என்னத்துக்கு? டிராஃபிக்கில் உண்டு. நீங்கள் போய் அது வீட்டை எழும்பி ஒழிக்கிட்டது லேட்டாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் போய் அங்கே போய்க்க என்ன சொல்லுவோம்? சரியான டிராஃபிக்காக போய்ட்டு ஓகே ஒருக்கா. ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் 2-3 தரம் இதே மாதிரி டிராஃபிக்கை நீங்கள் சொல்லிக்கொண்டு இருந்தால் அவர்களை அக்செப்ட் பண்ணுவார்களா? சொல்லுங்கள். வேலையில் இல்லை, இப்போ என்ன சொல்லுவாங்க? சரி, அது என்ன சொல்லுவாங்கன்றது அந்த இருக்கிற பிரச்சனையை பொறுத்தது. சரி, அதை குறித்து நான் வரல. அப்போது இதை நாங்கள் இதே ஆண்டவர்கிட்ட சமூகத்தை சொல்லலாமா? யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு நாள் அந்த ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு, அதுவும் எவ்வளோ நேரம்? மிஞ்சி போனால் எங்களோட தூரத்தையும் சேர்த்து கல்குலேட் பண்ணி ட்ராவலிங்கையும் சேர்த்து போனால் ஒரு 2.5 hours. தட்ஸ் இட். அவ்வளோதான். இன்றைக்கு நாங்கள் ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தசோபாம் எதுலேருந்து கொடுக்க வேண்டும்? நான் பணத்தை பற்றி இல்லை, நேரத்தில் நாங்கள் இந்த ஆண்டவருக்கு தசோபாம் கொடுக்குறோண்டா. ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலும் நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும்? 24 மணித்தியாலம் ஒரு நாள். அப்போ 2 மணித்தியாலம் 40 நிமிஷம். அப்போ இந்த நேரம் போதுமா நாங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறதுக்கு? எஸ் ஓ நோ? இல்லை, இந்த கால்குலேஷன் பிள்ளையா? இல்லை தானே? சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் செய்யலை. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? இப்போ வேறு ரீசன்ஸை சொல்கிறோம். இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா? முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேனே தவிர, புரிகிறதுக்காகத்தான் சில விஷயங்களை கொண்டு வரனே தவிர குற்றப்படுத்துவதற்காக அல்ல. தயவு செய்து அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது தேவ வார்த்தை, தேவன் புரிந்து கொள்ளும்படியாக இதை கடைசி காலத்திலே நாங்கள் நிற்கிறோம். அருமையானவர்களே, இது விளையாட்டின் காரியம் அல்ல. ஆகவே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். செப்பனியா 1:12 சொல்கிறது, கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தை சொல்லிக்கொள்வர்களான மனுஷரை தண்டிப்பேன். இப்போ ஆண்டவர் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை என்று சொல்லுகிறவர்களை தேவன் தண்டிப்பார். ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறிந்தும் உலகத்தையும் உலக செல்வத்திலே நாட்டம் கொண்டு அவரை மறந்து மாய்மாலமாக இருக்கிற வாழ்க்கை. எங்களுக்கு பாருங்கள், ஆக மாதத்தில் எத்தனை சர்வீஸ் வரும்னு நினைக்கிறேன்? 4 நாள் ஒரு மாதத்தில். இல்லை, சில வேளையில் ஒரு சர்வீஸ் கூடும். அதுவும் ஒரு 3 சர்வீஸ் தான் வருஷத்தில் கூடும். சரியா? இப்போ இந்த ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? மற்ற நாளெல்லாம் எங்களுக்கு இருக்கே. அப்போ இருக்கிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த 2 நாள் தான் நாங்கள் வருவோம், ஒரு நாள் தான் வருவோம். இந்த முடிவை யார் எடுத்து? ஆண்டவர் சொன்னார் அவங்களுக்கு?
இல்லையே. நான் சொல்கிறது என்னதுன்னா, நான் ஒரு காரியத்தை, இப்போ நான் ஒரு போதகன், போதிக்கிறவன், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறதை நான் சீராக சரியாக சொல்லாமல் விட்டால் அவர் என்னிடத்தில் கணக்கு கேட்பார். நீ சொன்னியா? கணக்கு கேட்பார். சொல்ல வேண்டியது என்ற கடமை, காதுள்ளவன் கேட்க கடவன். நான் இடத்துல ஆண்டவர் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். ஆவே இன்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டிய நாள் ஒரே ஒரு நாள். அன்றைக்கு தான் நாங்கள் உள்ள தேசமெல்லாம் ஓடிக்கொண்டிருப்போம். ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அவருக்கு பிடித்தபடி நாங்கள் வாழுகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவே நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்கிவிட்டது. அருமையான தேவஜனமே, இனி காலம் செல்லாது. கடைசியில் நிற்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தை, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவே நீங்கள் ஆண்டவர் வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்கிறார். யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறார்களோ அதன்படி அவர்கள் போகட்டும். பரிசுத்தமாக இருந்தால் இன்னும் போ பரிசுத்தத்துக்கு, நீதியாக இருக்கிறியா இன்னும் கொஞ்சம் நீதியை கூட செய். இதுதான் ஆண்டவர்கிட்ட போக்கு. நீ கெட்டு போறியா இன்னும் கொஞ்சம் கூட கெடுதல் செய்து அப்படியே போயிடு. தட்ஸ் இட். அப்போ ஆண்டவர் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்து என்ன முடிவென்றதையும் தந்துட்டார். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மறைஞ்சிட்டோம். இப்போ எந்த முடிவை நான் எடுக்க வேண்டும் என்பது அது எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்திலும் இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 20:15 அங்கே சொல்லப்படுகிற ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ நாங்கள் பார்க்குறோம், அந்த ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட வேண்டும். மல்கியா 3:16 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புஸ்தகம். இந்த ஞாபக புஸ்தகத்தில் என்ன எழுதுறது? எத்தனை பேருக்கு டைரி எழுதுகிற வழக்கம் இருக்குது? இப்போ டைரி எல்லாம் போச்சு. இப்போ எல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே போகுது. இப்போ முந்தின நாட்கள் எல்லாம் டைரி வச்சு எழுதுவார்கள். இன்றைய நாள் காலை இத்தனை மணிக்கு கோப்பி குடித்த நேரத்தில் இருந்து இரவு படுக்க போயும் வரைக்கும் ஆறுலாம் சந்தித்தது கொண்டது என்ன நடந்ததெல்லாம் எழுதி அது வச்சிருப்பார்கள். அந்த டேட் போட்டு எழுதுவார்கள். ஞாபக புஸ்தகம். இப்போ ஏதாவது ஒன்று ஞாபகம் பெற உண்டா? எந்த காலம் எந்த மந்த் அது தட்டினா அங்கேருந்து கிடைக்கிது ரெஃபரன்ஸ். இப்போ ஆண்டவர்னு சொல்கிறார், அவர்கிட்ட ஞாபக புஸ்தகம் இருக்குது, அவருக்கு எல்லாம் தெரியும். அந்த புஸ்தகத்தில் எழுதப்படாதவன் எவனோ அங்கே அந்த மெமரி புக்கில் உங்களுடைய பேர் இருக்க வேண்டும். ஆகவே 18ஆம் வசனம் சொல்ல செப்பனியா 1:18, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது, அவருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகள் எல்லாம் சலுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். வேதம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறோமே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராமல் ஓடி ஓடி 1-2 வேலை செய்கிறோமே, நீங்கள் உண்டாக்குற வெள்ளியும் பொன்னும் இல்லை, உங்களை சேவ் பண்ணாது, அது உங்களுக்கு உதவாது, பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஓடுங்க, உங்களோட ஆத்மாவைத்தான் நீங்கள் இழக்கிறீர்கள், நீங்கள் பின்வாங்குகிறவர்களாய் போகிறீர்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நான் அதைத்தான் சொல்லுகிறேன். வேதத்துக்கு முரணாய் நான் எதையுமே நான் சொல்லல. கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் ஆண்டவருக்கு முன்பாக சொல்ல வேண்டிய எச்சரிப்புகளை கடைசி காலத்திலே சொல்லி முடிக்க வேண்டும். இதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது இனிமேல் இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்குதோ இல்லை நான் இருக்கிறேனோ அல்லது நீங்கள் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. அது அவருடைய கருத்தில். தட்ஸ் இட். ஆவே கர்த்தர் எங்களுக்கு எச்சரிக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் சொல்லுகிறது, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகவும் அல்ல, கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வட திசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்தும் அதை கண்டறியாமல் போவார்கள். ஆண்டவர்கிட்ட வார்த்தை கொடுக்கக்கூடிய காலம் இது.
இது கிருபையின் காலம். ஆண்டவருடைய வசனம் எங்களுக்கு தரப்படுது. இந்த வசனத்தை கேட்கிறதற்கு வாஞ்சியோடு நாங்கள் வர வேண்டும். வேத படிப்பிலே வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஜெப வேளையிலே கூடுகையிலே ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய ஆலயத்தில் அவரை தொழுது கொள்ள வேண்டியது அவசியம். வசனங்களை கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் எங்களுக்கும் கர்த்தருக்கும் தொடர்பில்லாதபடியான ஒரு வாழ்க்கை இருக்குமா இருந்தால் அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், இனி வரப்போகிற காலத்தில் உங்களுக்கு கையில் பைபிளும் கிடையாது. இப்போ எங்களோட மனசில் ஒரு தென்பு வருது, அதெல்லாம் போதகர் இப்போ ஃபோனுக்குள்ளே கொண்டாந்துட்டாங்க. பைபிள் இல்லாமல் போனாலும் எங்களுக்கு ஃபோன், இன்டர்நெட்டும் இருக்காது, இந்த ஃபோனும் இருக்காது. வேதவசனம் அங்கே இருக்கணும் உள்ளுக்கு. அதை நாங்கள் கேட்டு அறிந்து கற்று அதை உள்ளுக்குள்ளே வைத்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 22:7 சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். என்னுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை கை கொள்ளுகிற நாம் பாக்கியவான்களாக இருப்போம். இதன்படி நடந்தால் பாக்கியவான்களாக இருப்போம். ஆகவே கர்த்தருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம்.